என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பானது கிறிஸ்துவில் இருக்கும் சுயாதீனம், லிபர்ட்டி இன் கிரைஸ்ட் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள். அதை பற்றி தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த வார்த்தைகளை மிக கவனமாய் நீங்கள் கேளுங்கள். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாய் கேளுங்கள். அப்பொழுது தான் நான் சொல்ல வரும் சத்தியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த சுயாதீனம் என்றால் என்ன என்றால் விடுதலை என்ற அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த பிற்பாடு நமக்கு முழு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன காரியத்தில் அடிமையாகாதபடிக்கு முழுவதுமாய் தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லி நான் விளக்க போகிறேன். உங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி என்று சொல்வார்கள். அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் அந்த சர்க்கரை வியாதி உடம்புல எந்த பாதிப்பும் கொண்டு வராமல் அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் என்றால், குறிப்பிட்ட சில மாத்திரைகளையும் இன்சுலின் எடுக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் அதை எடுத்தால்தான் சரீரத்துல எந்த பாதிப்பும் வராது, அதிலிருந்து அவங்க விடுதலை ஆக முடியும். ஆனால் இங்க என்ன ஒரு காரியம் என்றால், அதிலிருந்து விடுதலை ஆகி மாத்திரை மருந்துகளுக்கும் இன்சுலினுக்கும் அடிமையாக்கப்படுகிறார்கள். சப்போஸ் ஒருவேளை அந்த மாத்திரை எடுக்காவிட்டால், அந்த இன்சுலின் எடுக்காவிட்டால் சரீரத்துல பாதிப்புகள் உண்டாகும். அதே போலதான் இந்த டயபெட்டிஸ் என்பது பாவம், மாத்திரை மருந்து என்பது நியாய பிரமாணம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை நாக்குவது மாத்திரம் அல்ல, நியாய பிரமாணத்திலிருந்தும் தேவன் நம்மை முழுவதுமாய் எதற்கும் அடிமையாக கூடாது என்பதற்காக, அதாவது முழுமையாக தேவன் நம்மை விடுதலை ஆகியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை குறித்து இன்னும் நம்ம விலாவரியாய் பார்ப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு நிருபத்தை நாம் படிக்கும்போது அந்த நிருபத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு ஏன் இதை எழுதினார் என்று ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு பிறகு இந்த சுயாதீனத்தை பற்றி இன்னும் அதிகமாக நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா உள்ள சபைகளுக்கு ஏன் இந்த நிருபத்தை எழுதினார் என்றால், தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்துல அவர் புறப்பட்டு போய் கலாத்திய நாடுகளுக்கு அவர் சுவிசேஷம் அறிவித்த சமயத்துல அநேக திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அப்போஸ்தலரோட ஊழியம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஊர் ஊராக சென்று சபைகளை ஸ்தாபித்து இன்னொரு இடத்துக்கு அவர்கள் போவார்கள். அதே போலதான் கலாத்திய நாட்டுக்கு போய் சபைகளை ஸ்தாபித்து விட்ட பிற்பாடு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். சில வருடங்கள் ஆன பிற்பாடு கலாத்திய நாட்டிலிருந்து சில சகோதரர்கள் வந்து பவுல் சொல்றாங்க, இது போல நீங்க ஸ்தாபித்து வந்த சபையில ஒரு கள்ள உபதேசம் நுழைந்து விட்டது. யூதருடைய கஸ்டம்ஸ், அந்த நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிந்தால்தான் ரட்சிக்கப்பட முடியும், விருத்த சேதனம் பண்ணி கொண்டால்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்பதாக சொல்லுகிறார்கள். அங்கே ஒரே குழப்பமும் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்போது, அப்போதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். மிக ஒரு எச்சரிக்கையோடு கூட அவர் எழுதுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல திட்டியே எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியாரே அப்படின்னு சொல்லி அவர் திட்டி எழுதுகிறார். அதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ திருச்சபை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பவுல் வந்து சபையின் மேல மிக அக்கறை உள்ளவர், சபையின் மேல மிக வைராக்கியமான ஒரு தேவ மனிதன். அப்போ அவர் சபை குறிச்சு இப்படி சபை வந்து கள்ள உபதேசத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கும் போது மிக அவர் நேர்த்தியாக அவர் வந்து எச்சரிப்பாக இந்த வார்த்தைகளை கலாத்திற்கு அவர் எழுதுகிறார். 6 அதிகாரங்கள் உண்டு. இந்த 6 அதிகாரத்தை நீங்க நிதானமாய் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்க படிச்சு பாருங்க. அப்போ பவுலுடைய அந்த பாரத்தையும் பவுலுடைய அந்த ஆதங்கத்தையும் நம்மால புரிஞ்சு கொள்ள முடியும். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்கான நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று இந்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார். கலாத்திய நாட்டு உள்ள சபைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ இந்த சுயாதீனத்தை பற்றி தான் அவர் எழுதும் போது அந்த குறிப்பிட்ட அந்த திறவுகோள் வசனம் என்று சொல்வார்களே, கீவர்ஸ், அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்துக்கு அடிமையிலாக்கும் பொருட்டாக பக்கவடியா நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று.
இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது குறிப்பிட்ட அந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றார். என்ன சொல்றார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற சுயாதீனம். இந்த சுயாதீனத்தை சில உளவு பார்த்து ஸ்பை பண்ணிருக்காங்க. உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும் பொருட்டு சில சகல சகோதரர்கள் வந்து சபையில நுழைஞ்சு இப்படி எல்லாம் போதிக்கிறாங்க என்று இந்த 2ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தை சொல்லும் போது தான் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் சுயாதீனம் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவில் இருக்கும் சுயாதீனத்தை குறித்து தான் 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், சுயாதீனம் என்றால் விடுதலை என்ற அர்த்தம். அப்போ ஆண்டவர் எதிலெல்லாம் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனத்துக்காக நாம் நிச்சயமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவ்வளவு ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். பூரணமாய் கர்த்தர் நம்மை விடுத்திருக்கிறார். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவது நாம் பார்க்க போகிறோம் கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முதல் ஆண்டவர் எதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்றால் இப்பிரபஞ்சத்திலிருந்து. அதுவும் சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறார், பொல்லாத பிரபஞ்சம் என்றால் உலகம், இந்த பொல்லாத உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே இந்த உலகத்தை குறித்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன், யோசேப்பு சந்தித்த 7 பொல்லாத உலகம் என்று சொல்லி. ஒருவேளை நீங்க அதை கேட்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்குது, அதை நீங்க கிளிக் பண்ணி அதை கேளுங்க. யோசேப்பு எப்படி எல்லாம் இந்த பொல்லாத உலகத்தை சந்திருக்கா என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். சோ இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் உலகத்திலிருந்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பொதுவாக ஆண்டவர் நம்மை 3 காரியத்திலிருந்து பைபிள் சொல்லுகிறது. முக்கியமாக இந்த 3 காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார். பொதுவாக நான் சொல்வது, அதாவது சாத்தான், உலகம், மாம்சம். எப்பவுமே இந்த 3ல இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். சாத்தான் ஓரளவுக்கு நமக்கு தெரியும், மாம்சமும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனால் உலகம் என்றால் என்ன, ஆண்டவர் ஏன் இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை குறித்து சில வசனங்கள் உண்டு. அதை சொல்லிவிட்டு பிறகு நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறனோ என்றென்றுக்கும் நிலைத்திருப்பான். அடுத்து யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரக்காரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் எவனும் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இதே யாக்கோபின் நிருபத்துல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அடுத்து 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால், நல்ல கவனிங்க, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரோமர் நிருபத்துல இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்காமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனம் எல்லாம் ஒரே கருத்து தான் சொல்லுகிறது. என்னென்றால் உலகத்தை சிநேகிக்க கூடாது, இந்த உலகத்தோட ஒத்த விஷயம் தரிக்க கூடாது, இந்த உலகத்தால கரைப்படக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் உலகம் என்று சொல்லும்போது ஆண்டவர் எதை குறித்து அவர் சொல்லுகிறார்? நல்லா கவனிங்க, யோசித்து பாருங்க. உலக மக்களை குறித்து சொல்லுகிறாரா அல்லது இந்த உலகம் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை சொல்லுகிறாரா? யோசித்து பாருங்க. அப்போ இந்த உலகம் என்று சொல்லும் போது உலகத்தை சிநேகிக்க கூடாது, உலகத்தால் கரைப்படக்கூடாது என்பதாகலாம் சொல்லியிருந்தால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த உலகத்தின் முறைமை, லைஃப் ஸ்டைல் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய முறைமை என்று ஒன்று உண்டு. இந்த உலகத்தாருடைய பேச்சுகள், அணுகுமுறைகள், பிஹேவியர், அவங்க வாழ்ற வாழ்க்கை, இதெல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நீங்க அப்படி வாழக்கூடாது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது பைபிள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள்,
உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைத்தது என்று சொல்கிறார். அப்ப இந்த உலகம் நம்ம பகைக்கும் என்று சொல்கிறார். ஏன் இந்த உலகம் பகைக்கும்? நம்ம வாழ்ற வாழ்க்கை உலகத்தோடு ஒத்த வேஷமா இல்லாமல் அது வித்தியாசமா இருக்கும். அதனால இந்த உலகம் நம்ம பார்த்து கேலி பண்ணும், இந்த உலகம் நம்ம பார்த்து ஏளனம் பண்ணும், பரியாசம் பண்ணும், பகைக்கும். இந்த உலகத்தின் முறைமையே வேற. ஒரு உண்மையான கிறிஸ்துவன் நிச்சயமாக இந்த உலகத்தின் பின்ன அவன் போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உலகத்திலிருந்து அவனை வெற்றி எடுத்து பிரித்து எடுத்திருக்கிறான். சபை என்பதற்கே கிரேக்க பதத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் எக்லிஷா என்று சொல்வார்கள். உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எக்லிஷா என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து தேவ ராஜ்யத்தின் கட்டடத்துல நம்மை பொறுத்திருக்கிறார். எனவே உலகத்திலிருந்து ஆண்டவர், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்றால் இந்த உலக முறைமை, இந்த உலகத்தினுடைய லைஃப் ஸ்டைல், அதுல இருந்து நம்மை விடுதலை ஆக்கிறார். அப்போ உலகத்தார போல நம்ம பேசக்கூடாது. கிறிஸ்தவர்களுடைய பேச்ச கனிவாக இருக்க வேண்டும், அணுகுமுறை வித்தியாசமா இருக்க வேண்டும், யோசனைகள் வித்தியாசமா இருக்க வேண்டும். இப்படி உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாடும்போது தான் இந்த சுயாதீனத்தை, இந்த விடுதலை நம்மால் அனுபவிக்க முடியும். அப்போ ஆண்டவர் முதலாவது இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். இரண்டாவது, கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படி என்றால் நியாய பிரமாண சாபத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த சுயாதீனம் எப்படிப்பட்ட சுயாதீனம் என்றால் நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலை. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையே வேற, சாபத்திலிருந்து விடுதலையே வேற. இதன் விளக்கமா சொல்லுகிறேன். இப்போ நீங்க பழைய ஏற்பாடுல உபாகம் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை நீங்க படித்து பாருங்க. அதுல வேதம் சொல்லுகிறது, உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமி உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படியே நாம் படித்து கொண்டு வருவோமானால், நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் உன் கர்ப்பத்தின் கனியை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். நிலத்தின் கனியை ஆஸ்வதிப்பேன், உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளாகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி வரிசையாக ஆண்டவர் சொல்ல, வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன், நீ கையிட்டு செய்கிற காரியத்தெல்லாம் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று ஆண்டவர் பல காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படியே சொல்லிக்கொண்டு வரும்போது 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, பைபிளை சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பங்களின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காத நீ போவாயானால் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்தில் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடை மாப்பிசைகிற உன் தொட்டி இதெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும் சொல்லி வரிசையாக ஆண்டவர் பயங்கரமான சாபங்களை இதுல எழுதி வைத்திருக்கிறார். பின்னும் பாருங்க, ஆண்டவர் சொல்றான், உன் தலைமையில இருக்கிற வானம் வெண்கலமாய் மாறிவிடும், உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்பா இருக்கும், உனக்கு மழை கொடுக்காது, நீ எதை பயிரிட்டு செய்தாலும் அது உனக்கு வாய்க்காது, அதுக்கு பலன் கொடுக்காது என்பதெல்லாக ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். பாருங்க, இதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து தேவன் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார், அதுல இருந்து வெளியே நம்மளை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுது. அப்படி என்றால் இப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு, சிலுவையில் அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த சாபங்கள் நம்மேல் பலிக்குமா என்றால் நிச்சயமாகவே இல்லவே இல்லை. காரணம், இந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கி தேவன் நம்மை முழு விடுதலையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். எப்படி அவர் நம்ம இதுல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்றால், இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல ஆணி எடுத்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு விழுங்கரமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார்.
இந்த நியாயப்பிரமாணம் உள்ள சாபங்களை அத்தனையும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எதிரடையா இருந்ததாம், கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்ததாம். இப்படி அந்த விரோதமான சாபமான இந்த எழுத்துக்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா, இந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். இங்கிலீஷ்ல பிளாட் அவுட் என்று சொல்லப்படுகிறது. பிளாட் அவுட் என்றால் ஜஸ்ட் கிறுக்கி போட்டார் என்பது அர்த்தம் அல்ல. கிறுக்குனா அந்த இடத்துல ஒரு எழுத்து எழுதிட்டு மேல கிறுக்கி பாருங்க, அந்த எழுத்து கொஞ்சம் தெரியும். ஆண்டவர் அப்படி கிறுக்கி போடல. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், கிரேக்க வார்த்தையில பிளாட் அவுட் என்றால் குலைத்து போட்டார் என்பதற்கு அர்த்தம், உண்மையான அர்த்தம் வந்து அடித்து போட்டார் என்ற அர்த்தம். அது கொஞ்சம் கூட தெரியாதபடிக்கு அடித்து போட்டு விட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி, நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றி, கலாத்தியர் 3:13 தூக்குல தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு சாபமாய் மாறி அந்த நியாயப்பிரமாண சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவர் நிறைவேற்றி தூக்குல தொங்கப்பட்டவராய், அதாவது சிலுவை மரத்துல தொங்கப்பட்டவராய் நமக்காக இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அந்த சாபம் நமக்கு வரக்கூடாது என்பதாக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, அதுல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்திருக்கிறார். அவ்வளவுதான், ஆணி அடிக்கப்பட்டதாயிற்று. அது மறுபடியும் எழும்பி வர முடியாது. எனவே ஆண்டவர் நமக்கு பூரண விடுதலையை கர்த்தர் நமக்கு இந்த சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அடுத்து மூன்றாவது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இத நான் விளக்கி சொல்றேன் பாருங்க. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:1-7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போதான் இது உங்களுக்கு புரியும். ஒரு பெரிய பேசேஜ் தான், ஆனாலும் கவனமா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோமா அப்படின்னா அதுக்கு அடிமையா இருந்தோம். இந்த அடிமை தினத்திலிருந்து தான் தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். 5 காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். அருமையானவர்களே, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த பேசேஜை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு ஏராளமான சொத்து, எஸ்டேட், லேண்ட் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருந்தது. அவருக்கு ஒரு பையன், ஒரு மகன் இருந்தான். அவன் சின்ன குழந்தை, மைனர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் தான் அடுத்த சுதந்திரவாளி. அந்த பெரிய பணக்காரனுக்கு அடுத்த வாரிசு அவன் தான். அதே வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் சில நேரங்களில இந்த குழந்தையை அதட்டுவான், அடிமைப்படுத்துவான், சில காரியங்களை அவன் செய்வான். இந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த குழந்தை அடுத்த எஜமான் என்று அந்த குழந்தைக்கே தெரியாது. காரணம், அந்த குழந்தை மைனரா இருந்தது. தன்னுடைய தகப்பன் சொத்தெல்லாம் எனக்குத்தான் என்று தகப்பன் எழுதி வைத்திருந்தாலும் குறித்த காலம் வரைக்கும், அதாவது அது மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த வேலைக்காரன் அடிமையானவன், இவனே ஒரு அடிமையா இருக்கிறான். ஆனா அந்த குழந்தையை அடிமை போல் அவன் நடத்துகிறான். ஆனால் குறித்த காலம் வரும்பொழுது, அதாவது இந்த பிள்ளை மேஜராய் மாறும்போது, தனக்கு புத்தி தெரியும் போது, அப்போ இந்த வேலைக்காரன் பார்த்து சொல்லுவான், அடுத்த எச்சமா நான் தான்டா, அடுத்த எச்சமா நான் தான் சுதந்திரவாளி, எனக்கு தான் சொத்து எல்லாம் உரிமை அதிகாரம் இருக்கிறது, நீ என்னை அடிமைப்படுத்த முடியாது, நான் தான் சுயாதீனன் என்று சொல்லி அவன் சொல்லுவான். அதே போலதான் பவுல் இதை பற்றி 3 சொல்லும்போது, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். இங்க சிறு பிள்ளை என்று பவுல் குறிப்பிட்டு சொல்லும்போது வயசுல சின்ன குழந்தைகள் என்று சொல்லவில்லை. உலகத்தின் வழிபாடுகளில் சிக்கிக்கொண்டு இந்த உலகத்தின் வழக்கத்தின் பிரகாரமாக அடிமையாக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விடுவித்த சமயத்துல நாம் இனிமே அடிமைகள் அல்ல,
நாம் முற்றிலுமாக நியாயப்பிரமாணத்திலிருந்து பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். மேலும் நீங்கள் இப்பொழுது புத்திரராய் இருக்கிறபடினால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். நல்ல கவனிங்க, இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாவை கூப்பிடுவதற்கும் அந்த வீட்டில் இருக்கும் வேலைக்காரன் எஜமானை கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. பிள்ளை உரிமையோடு கூப்பிடலாம், ஆனால் ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை உரிமையோடு கூப்பிட முடியாது. இப்போ பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவியை அனுப்பினபடினால் நீங்க பரலோகத்தில் இருக்கிற எஜமானை பார்த்து அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர் என்று நீங்க கூப்பிட முடியும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை அராமிக் வேர்டு. இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டேடி என்று சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5-6 வயசு குழந்தை தன்னுடைய தகப்பனை பாசத்தோடு அழைக்கும், டேடி அப்படின்னு சொல்ல அழைக்கும். அப்படி என்றால் அதுக்கு உரிமை உண்டு தன் அப்பாவை அழைப்பதற்கு. அதே போலதான் நம்ம ஆண்டவர் உலக வழிபாடத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆக்கி விட்ட பிற்பாடு நமக்கு முழு விடுதலை உண்டு, முழு சுயாதீனத்துல நாம் இருக்கிறோம். அப்போது நாம் பிதாவாகி தேவனை அப்பா பிதாவே என்று உரிமையோடு நாம் கூப்பிட முடியும். அதனால தான் பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார், ஆகியால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். என்ன சொல்ல வருகிறார்? நீ அடிமை அல்ல, நீ மைனர்ல இருந்து மேஜருக்கு வந்துட்ட. உலக பிரகாரமான காலத்துல ஒருவேளை நீ உலக வழிபாடுகள்ல இருந்த சமயத்துல நீ அப்படி வாழ்ந்து கொண்ட சமயத்துல நீ மைனரா இருந்த, குழந்தையா இருந்த, உனக்கு விஷயம் தெரியல. ஆனா இப்போ ஆண்டவர் உன்னை விடுதலை செய்திருக்கிறார், உனக்கு முழு உரிமை உண்டு, நீ கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளி என்பதாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை எவ்வளவு மேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கார் பாருங்க. இனி நாம் எதற்கும் அடிமைகள் அல்ல. ஆனால் தான் பவுல் இதை குறித்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த சுயாதீனத்தை அனுபவித்த பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, எல்லாமே எனக்கு அனுபவிக்க என்னால முடியும், அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு தகுதியா இருக்காது, எதுக்குமே நான் அடிமைப்பட மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த கிறிஸ்துக்குள்ள கொடுத்திருக்கிற முழு சுயாதீனம், முழு விடுதலை கொடுத்திருக்கிறார். இனி நாம் அடிமைகள் அல்ல, இனி நாம் சிறு பிள்ளைகள் அல்ல, நாம் புத்திரர்களா இருக்கிறோம். இனி பிதாவாகிய தேவனை உரிமையோடு நாம் கூப்பிட முடியும். அப்பா ஃபாதர் என்று, அப்பா பிதாவே என்று சொல்லி, டேடி என்று சொல்லி நாம் அப்பாவை அழைக்க முடியும். கடைசியாக 4வது, மாம்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கார். இதனுடைய திறவுகோல் வசனத்தை நான் படிக்கிறேன். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 16ஆம் வசனமும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்க சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் அதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை, அந்த விடுதலையை நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்திற்கு ஏதுவாக அதை அனுசரிக்க கூடாது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு, நம்மள முற்றிலுமாய் நம்ம விடுதலை ஆக்கி விட்டாரு, அதனால நம்ம இஷ்ட பிரகாரமாய் வாழலாம் என்பதாக நாம் ஒரு நாளும் நினைக்க கூடாது. இந்த விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த சுயாதீனத்தை, பூரணமான இந்த விடுதலையை நாம் மாம்ச பிரகாரமாய் இதை நாம் அனுசரிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு 16ஆம் வசனத்துல சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17ஆம் வசனம், மாம்சமும் ஆவிக்குரதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றோடு ஒன்று விரோதமா இருக்கிறது. ஏன் இந்த மாம்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்றால், இந்த மாம்சம் எப்போதும் ஆவிக்கு எதிராக இருக்கிறது, நம் ஆவிக்குரிய ஜீவத்திற்கு எதிராக இருக்கிறது. நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த மாம்சத்துல நாம் வாழ வேண்டும் இல்லைங்களா? அதனால இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை உண்டு. இந்த மாம்சம் இச்சிக்கும், இந்த மாம்சம் ஆவிக்கு எதிராக இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் கம்ப்ளீட்டா நம்ம மாம்சத்திலிருந்து விடுதலை ஆக்கி
நம்மை ஆவிக்குரியவர்களாக, ஸ்பிரிச்சுவல் பீப்பிள், ஆவிக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்று தான் இந்த மாம்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் 24ஆம் வசனம், அதே கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்த அந்த சமயத்துல நாம் விசுவாசிக்கும் பொழுது நாமும் நம்முடைய ஆசை இச்சைகளையும் மாம்சங்களையும் சிலுவையில அறைந்து விடுகிறோம். அப்போ அந்த சிலுவையில அறையப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய மாம்சமும் அதன் இச்சைகளையும் அதனுடைய காரியங்களும் அத்தனையும் சிலுவையில அறைந்திருக்கிறதுனால அது மேற்கொண்டு நம்மை தொடவிடாதபடிக்கு அதிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். எனவே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டு என்று பவுல் ஆணித்தரமா சொல்லுகிறபடி இன்றைக்கும் அந்த போராட்டம் உண்டு. சோ இன்றைக்கும் அந்த போராட்டம் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை ஜெயித்து ஆவினாலே நாம் வாழும்போது நிச்சயமாகவே இந்த சுயாதீனத்தை நம்மால அனுபவிக்க முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட முழு விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கிறிஸ்துவில் இருக்கும் இப்படிப்பட்ட விடுதலையை பெற்று அனுபவியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா உங்களை பலப்படுத்தியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.